அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய பகுதியில் நாட்டுப்புற இலக்கிய செல்வாக்கு குறித்து பார்க்க இருக்கிறோம். நாட்டுப்புற இலக்கிய செல்வாக்கை சங்ககாலம் முதற்கொண்டே தற்காலம் வரை தொகுத்தும் வகுத்தும் கால நிரல்பட ஆராய்ந்து பல நாட்டுப்புற ஆய்வாளர்கள் நமக்கு எழுதியிருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் எழுத்திலக்கியத்தில் நாட்டுப்புற இலக்கிய செல்வாக்கை குறித்து முதலில் பேராசிரியர் மு. பரமசிவானந்தம் அவர்கள் வாய்மொழி இலக்கியம் என்ற நூலில் தொட்டுக்காட்டி சென்றிருப்பார். பிறகு டாக்டர் சு. சண்முகசுந்தரம் அவர்கள் நாட்டுப்புற இலக்கியத்தின் செல்வாக்கு என்று தனி நூலையே எழுதியிருப்பார். எழுத்திலக்கியத்தில் நாட்டுப்புற இலக்கிய செல்வாக்கை போன்று நாட்டுப்புற இலக்கியத்தில் எழுத்திலக்கிய செல்வாக்கையும் ஆராய வேண்டும். இதன் அடிப்படையில் பாரி மகளிர் பாடும் அற்றை திங்கள் பாடலும் மாண்ட மன்னவனுக்கு பாடும் முல்லையும் பூத்தியோ என்ற பாடலும் ஒப்பாரியின் சாயலை வெளிப்படுத்துவதாகவே அமைந்திருக்கின்றன. டாக்டர் கைலாசபதி அவர்கள் சங்க இலக்கியத்தில் உள்ள வீரயுக பாடல்கள் எல்லாம் நாட்டுப்புற பாடல்களே என்று குறிப்பிட்டிருப்பார். ஐங்கூறு நூற்றில் கூட நாட்டுப்புற பண்புள்ளதாக தமிழவன் அவர்கள் கூறுவார். மேலும் சங்க இலக்கியத்தில் விடுகதை இயல்பு இருப்பதாக டாக்டர் சாவே சுப்பிரமணியன் அவர்கள் குறிப்பிட்டிருப்பார். மக்கள் வழக்கியல் வழங்கிய பழமொழிகளை கூட நம்முடைய வள்ளுவரும் தன்னுடைய குறட்பாவில் எடுத்தாண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதன் அடிப்படையில் சிலம்பில்தான் முழுக்க நாட்டுப்புற இலக்கிய செல்வாக்கை நம்மால் காண முடிகிறது. சிலப்பதிகார மங்கள வாழ்த்து காணல் வரியும் வேட்டுவ வரியும் ஆட்சியர் குறவை குன்றக்குறவை வாழ்த்துக்காதை இதெல்லாம் அக்கால மக்கள் வாய்மொழியாக இசைத்த பாடல்களை நமக்கு நினைவூட்டுவதாக அமைந்திருக்கின்றன. வரியும் குறவையும் நாட்டுப்புற பாடல்களே என தமிழ் பேரறிஞர் டாக்டர் தே. பொ. மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் குறிப்பிட்டிருப்பார். சிலம்பில் வாய்மொழி செல்வாக்கு உண்டு என டாக்டர் நா. வானமாமலை அவர்கள் குறிப்பிட்டிருப்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. மேலும் சிலப்பதிகாரம் தெருக்கூத்தின் முன்னைய வடிவம் என இதனை டாக்டர் மு. சண்முகப்பிள்ளை அவர்கள் குறிப்பிடுவார். புறநானூற்றில் கூட பேகன் மனைவியாக கண்ணகி வருகின்ற காரணத்தினாலும் ஒரு முளையை திருகி எறிந்த மங்கை ஒருத்தி பற்றி செய்தி வருவதாலும் மக்கள் மத்தியில் இருந்த கதைதான் சிலப்பதிகாரம் என்று வையாபுரி பிள்ளை அவர்கள் சிலம்பின் கதையை நாட்டுப்புற கதை என்று இவர் அழுத்தந்திருத்தமாக குறிப்பிட்டிருப்பார். ஞாயிறு போற்றுதும் திங்களை போற்றுதும் என்ற பாடல் நாட்டுப்புற மக்களின் இறை வழிபாட்டை உணர்த்துவதாக அமைந்திருக்கிறது. பழங்கால மக்களின் வழிபாட்டு எச்சங்கள் என வானமாமலை அவர்கள் குறிப்பிடுகிறார். மலையிடை பிறவா மணியே என்கோ இந்த சிலப்பதிகார பாடல் வரிகள் நமக்கு தெம்மாங்கை நினைவூட்டுவதாக அமைந்திருக்கிறது. இதன் அடிப்படையில் பார்த்தால் சிலம்பு வரி பாடல்களை நாட்டுப்பாடல்களே என நாட்டுப்புறவியல் அறிஞர் கி.வா. ஜெகநாதன் அவர்கள் அறுதியிட்டு குறிப்பிடுகிறார். மேலும் கம்பராமாயணத்தில் வருகின்ற சில பகுதிகள், அதாவது வாலி இறந்தபோது தாரை புலம்புவதும் ராவணன் இறந்தபோது மண்டோதரி புலம்புவதும் இதெல்லாம் ஒப்பாரிக்கு சிறந்த சான்றுகள் என்றே கூறலாம். இதில் நாட்டுப்புற பாடல்களின் வடிவத்தை நம்மால் காண முடிகிறது. குறவை பாடலையும் வள்ளைப்பாடலையும் ஊசல் பாடலையும் கழங்கு அம்மானை பாடல்களையும் அரிச்சந்திர புராணம் குறிப்பிடுகிறது. அப்பர் பழமொழிகளை இறுதியில் வைத்து பாடல்களை பாடியிருப்பதை அவரது பாடல்களில் நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. பிற்காலத்தில் எழுந்த கலம்பகம் போன்ற
சிற்றிலக்கியங்கள் வரும் மரம், சம்பிரதம், களி, மதங்கியார் போன்ற பாடல்களும் வாய்மொழி இலக்கிய வகையை சார்ந்ததே என்று கூறலாம். கலம்பகம், பிள்ளைத்தமிழ், பரணி, உலா, தூது, பல்லு, சிந்து, குறவஞ்சி போன்ற சிற்றிலக்கியங்களும் நாட்டுப்புற இலக்கிய வடிவம் என்றே குறிப்பிடலாம். நாட்டுப்புற பாடல்களை ஒட்டி அமைந்த பல்லு வகையும் குறவஞ்சியும் இவ்விரண்டு இலக்கியங்களை பார்த்தால் இது முழுக்க முழுக்க நாட்டுப்புற பாடல்களால் அமைந்தவை என்று கூறலாம். இப்பல்லு இலக்கியங்கள் உழத்திப்பாட்டு போன்ற நாட்டுப்புற பாடல்களை எல்லாம் நமக்கு நினைவூட்டுவதாக அமைகின்றன. குறவஞ்சி இலக்கியங்களிலே மிக சிறந்தது குற்றால குறவஞ்சி. இதுவும் நாட்டுப்புற பாடல்கள் அமைந்த இலக்கியம் என்றே கூறலாம். மலைவளத்தை பற்றி குறத்தி கூறுவதாக அமைந்த ஒரு பாடல். ஓடக் காண்பது பூம்புணல் வெள்ளம், ஒடுங்கக் காண்பது யோகியர் உள்ளம், பாடக் காண்பது மின்னார் மருங்கு, வருந்தக் காண்பது சூழ் உலை சங்கு, போடக் காண்பது பூமியில் வித்து, புலம்பக் காண்பது கிண்கிணி கொத்து, தேடக் காண்பது நல்லறம் கீர்த்தி, திருக்குற்றாலர் தென் ஆரிய நாடு. இந்த பாடல் நாட்டுப்புற பாடல் வகையை சார்ந்ததாகவே அமைந்திருக்கிறது. மேலும் சித்தர் பாடல்களிலும் நாட்டுப்புற இலக்கிய செல்வாக்கை நம்மால் காண முடியும். நாவல்களிலும் புது கவிதைகளிலும் இன்றைய திரைப்படங்களிலும் கூட நாட்டுப்புற இலக்கிய செல்வாக்கை நாம் காண்கிறோம். இவ்வாறு நாட்டுப்புற இலக்கியத்திற்கும் எழுத்திலக்கியத்திற்கும் உள்ள உறவையும் நாட்டுப்புற இலக்கிய செல்வாக்கையும் இதன் மூலம் நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது.